ஓகே, செல்வங்களே, தாத்தாவே, வணக்கங்கள். உங்களுக்கும் இந்த எக்கோ எதிர்வலியை போன்று நாங்களும் உங்களுக்கு வணக்கம் செய்கிறோம் தாத்தா. நன்றி தாத்தா. எதனா சொல்லுங்கள் தாத்தா. என்ன சொல்ல வேண்டும் என்றால், பாருங்கள், சில நாட்களுக்கு முன்ன ஒரு கண்காட்சி எக்ஸிபிஷன் போயிருந்தோம். அங்கே பல விதமான பறவைகளை சிறையிலே அடைத்து வைத்திருந்தார்கள். நாம் அவைகளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினால் அவைகளை சிறைப்பிடித்து வைத்திருந்தார்கள். ஒரு கேஜியில், பல விதமான கேஜிகளில் பல விதமான பறவைகளை வைத்திருந்தார்கள். ஒவ்வொன்றும் ஒரு விதமாக, வெவ்வேறு விதமாக காட்சி அளித்தன. நான் அவைகளை பார்த்து, கடவுள் இப்படியெல்லாம் பறவைகளை படைத்திருக்கிறாரு என்று ஒரு விதத்தில் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன். பாருங்கள் என் செல்வங்களே, நாம் சந்தோஷப்படுவதற்காக அந்த பறவைகளை சிறைப்பிடித்து வைத்திருந்தார்கள் கூண்டுகளில். அதை பார்த்த உடனே உண்மையிலேயே எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. அதே போல தான் பல நாட்களுக்கு முன் சர்க்கஸ் எல்லாம் வரும். அதில் மிருகங்களை கேஜிகளில், கூண்டுகளை அடைத்து அவைகளை ஏதாவது வேலை செய்ய வைத்து நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்கி கொண்டிருந்தார்கள். நல்ல வேலை. இப்பொழுதெல்லாம் அந்த சர்க்கஸ்களில் அதிகபட்சமாக மிருகங்களை வைத்து அவர்கள் சம்பாதித்து கொண்டு இல்லை. சில குறைந்தபட்ச டொமஸ்டிக் அனிமல்ஸ் மாதிரியோ அல்லது சில பறவைகளை மட்டும் கேஜிகளில் வைத்து அவைகளை இவர்கள் சொல்வதை போல் அவர்கள் செய்ய வேண்டும். எவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருக்கிறது, இப்படி அப்படி என்று அதெல்லாம் நாம் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று அவைகளை சிறையில் எடுத்து வைத்து கொண்டு நமக்கு சில காட்சிகளை காட்டி கொண்டிருந்தார்கள். இப்போது நான் அதிகமாக பார்த்ததில்லை. ஆனால் இந்த கேஜிகளில், இந்த எக்ஸிபிஷன்களெல்லாம், இந்த கூண்டுகளில் சிறை அடித்து பறவைகளை, லவ் பேர்ட்ஸ், மற்ற விதமான பறவைகளை சிறையில் வைத்து இவர்கள் பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். பணம் சம்பாதிக்காவிட்டாலும் அவைகளை சிறையில் அடைத்து, கூண்டுகளில் அடைத்து பொதுமக்கள் பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். அதில் பொதுமக்களுக்கு சந்தோஷம். அவைகளை பார்த்தோன்னே பொதுமக்கள் சந்தோஷப்படுறார்கள். உண்மையிலேயே அது வரவேற்கக்கூடியதாக எனக்கு தெரியவில்லை. அவைகளை சுதந்திரமாக விட்டுவிட வேண்டும். நாம் அவைகளை பார்க்க வேண்டும் என்றால் காடுகளிலோ மரங்களிலோ எங்கேயாவது அவர்கள் அமர்ந்து கொண்டு உண்பதையும் அவர்கள் பறப்பதையும் ஒன்றோடு ஒன்று அன்பு செலுத்தி கொண்டு இருப்பதையும் பார்த்து நாம் ரசிக்கலாம். இப்படி கேஜிகளிலே வைத்து கொண்டிருப்பது எனக்கு பிடிக்கவில்லை.
அது அனுபவப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். ஒரு முறை ஒரு ஒரு கைதி, ஒரு இராணுவ வீரன் அவனை சிறை பிடித்து பல நாட்களாக அவரை சிறையில் வைத்திருந்தார்கள். அவனால் அந்த சிறையில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டான். வெளியில் போவதற்காவதில்லை, சுதந்திரமாக இருக்க முடியவில்லை. ஏதோ காரணத்தினால் அவனை சிறையில் வெகு நாட்களாக வைத்து வந்துட்டு அவனுடைய பல நாட்களுக்கு பிறகு அவனை விடுதலை செய்தார்கள். அப்போது அவனுக்கு அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனிடம் வேலை வைத்து கொண்டு அவனிடம் அவனை பல வேலைகளை செய்ய வைத்து கொண்டு அவனுக்கு அதற்கு தேவையான சம்பளத்தை, ஊதியத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இவன் ரிலீஸ் சுதந்திரமாக அவனை வெளியில் அனுப்பும்போது அந்த பணத்தை கொண்டு வந்து நாம் வீட்டிற்கு போய் நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், இந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்று எண்ணத்தோடு அவன் அப்படியே போய்கொண்டிருந்தான். போய்கொண்டிருக்கும்போது ஒரு மார்க்கெட், ஒரு சந்தை வழியாக அவன் போக வேண்டிய நேரிட்டது. அவன் அங்கே போகும்போது பார்த்தால் பல சிறைகளில், கூண்டுகளில், கேஜுகளில் பலவிதமான பறவைகளை அடைத்து வைத்து விற்பனைக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறைய சிறையில் வைத்திருந்தார்கள். அதை பார்த்த உடனே இவனுக்கு மிகவும் கவலையாகிவிட்டது. சிறை அனுபவத்தை அனுபவித்த இவன் இந்த பறவைகள் சிறையில் இருப்பதை பார்க்க அவனுக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவனுக்கு கிடைத்த சம்பளத்தை ஒரு புது வாழ்வை வாழ வேண்டும், அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பணத்தை கொண்டு சென்ற போது வைத்து கொண்டிருந்தான். அவனுக்கு அந்த பறவைகள் சிறையில் இருப்பதை பார்த்துவிட்டு அவன் மிகவும் வேதனைப்பட்டான். சிறை வேதனைப்பட்டவன் இவனுக்குத்தான் தெரியும் அந்த பறவைகளின் சிறை வாழ்க்கை. அதனாலே அந்த கடை சொந்தக்காரரிடம் கேட்டு, இந்த பறவைகளை ஏன் இங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டான். அவனை நாங்கள் விற்பனைக்காக வைத்து கொண்டிருக்கிறோம் என்று. அப்படியா என்று தன் பாக்கெட்டில் இருந்த அவ்வளவு பணத்தை எடுத்து அந்த கடைக்காரரிடம் கொடுத்து விட்டு, அத்தனை பறவைகளும் எனக்கு கொடுங்கள் என்று கேட்டவுடனே அவர்கள் கடைக்காரர் அத்தனை பறவைகளையும் இவனுக்கு கொடுத்து விட்டார்கள். இவன் அவைகளை பார்த்து மிகவும் கவலைப்பட்டு, என் செல்வங்களே, நீங்கள் சிறையில் இருக்கிறீர்களே, உங்களுக்கு சிறை வாழ்க்கை வேண்டாம், நீங்கள் பறந்து செல்லுங்கள், சுதந்திரமாக மரங்களிலோ கூடுகளிலோ உங்களுக்கு விருப்பமான இடங்களிலோ நீங்கள் இருந்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள் என்று எல்லா பறவைகளையும் அப்படியே எல்லாத்தையும் அந்த கேஜை ஓப்பன் பண்ணி பறக்க விட்டான். பறக்க விட்ட உடனே அத்தனை பறவைகளும் அவ்வளவு சந்தோஷமாக, ஓ நமக்கு சுதந்திரம் கிடைச்சதடா, மரம் இருக்கிறது, நாம் மரத்து மேலே உட்கார்ந்து கொள்ளலாம், மரத்து மேலே இருக்கும் பழங்களை பறித்து சாப்பிடலாம், சுதந்திரமாக நம்ம இறக்கைகளை சிறகுகளை ஆட்டிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம். நமக்கு உண்பதற்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, ஏதாவது தண்ணீர் இருந்தாலும் பரவாயில்லை, தண்ணீரை குடித்து விட்டு நாம் சுதந்திரமாக இருக்கலாம் என்று சந்தோஷமாக எல்லாம் பறந்து சென்றனர். பார்த்தீர்களா? அப்படியெல்லாம் இருக்கும்போது இவர்கள் இந்த பறவைகளை கூண்டுகளிலே வைத்து கொண்டு கண்காட்சிக்காக வைத்து கொண்டிருக்கிறார்களே, அதை தவிர்க்க வேண்டும். இதுக்கு ஒரு தடை போட்டாலும் நான் வரவேற்கிறேன். இந்த மாதிரி யாரும் பறவைகளை கூண்டுகளிலோ ஒரு ரூமுக்குள்ளே வைத்து அவைகளை சித்திரவதை செய்யக்கூடாது என்று ஒரு சட்டத்தை பிறப்பித்தால் நன்றாக இருக்கும். எந்த இடத்திலாவது அந்த கேஜுகளில் இந்த பறவைகளையும் சில அனிமல்களையும் வைத்துக்கொண்டு விற்பனைக்காக வைத்து கொண்டிருந்தால் அதை அப்படி செய்யாமல் இருக்க
அவருக்கு ஒரு தண்டனையும் கொடுக்க வேண்டாம். அவர்கள் அவைகளை சுதந்திரமாக விட்டுவிட அவர்களுக்கு கட்டளையிட்டால் அது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என் செல்வங்களே. ஓகே, நேரம் ஆகி கொண்டிருக்கிறது. என்னுடைய வீடியோவை சில நிமிடங்கள் பார்த்துவிட்டு தாத்தா என்னவோ பேசுகிறாரான்னு சொல்லிட்டு தள்ளிவிட்டு வேறு ஏதாவது இருக்கிறார் பார்க்குவார். அப்படி இருக்கும்போது நான் அதிகமாக பேசிக்கொண்டிருந்தால் அது மலையை பார்த்து மனிதர் பேசிக்கொண்டிருப்பதை போல் ஆகிவிடும். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுக்கு பறவைகளிடம் சந்தோஷமாக அவைகளை பார்த்து ரசிக்க வேண்டும் என்றால் மரங்களிலே இருக்கும் பறவைகளை பாருங்கள். வேறு எங்கெங்கெல்லாம் பறவைகள் காணப்படுகிறதோ அதை பார்த்து ரசியுங்கள். அவைகளுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுங்கள். ஓகே சொல்லுங்களே.